Then you go forward a little bit, you can see the observation park. Okay. Then you turn right is to the Chestnut Park. You turn left, then you to the Mandai Road. Mandai one. Okay, if I how to get out from here? Da. பண்ணிட்டு because இங்க ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம். ஓகே. பட் இதுக்குள்ள போனனா உனக்கு நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. இது நார்மலாக இதுதான் போட்டுருக்காங்கல்ல. ஓகே, இதுக்குள்ளே போகலாம். இந்த பாலை வந்து கரையான் குத்து மண்ணில் மிக்ஸ் பண்ணி காலில் வந்து வைப்பாங்களாம். இது என்ன மண்டோடா? தேங்காய் மண்டோடு இது வேறு. வாவ், அப்படியே ரொம்ப இறங்கியிருக்கான். ஒரு ஃப்ரெண்டு ஸ்விட்சர்லாந்து போனதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. சாமி கொடுத்தாரு. ஃப்ரெண்டுன்னு சொல்லவா இல்லை சப்ஸ்கிரைபர்னு சொல்லவா? இங்கிட்ட அங்கிட்டு உள்ள பாம்பு இருக்கும், பரவாயில்லையா? ஓ, இது அந்த நாகா சம்திங் பழம். அப்பா எப்படி இருக்குது? அக்க முடியுதா? குரங்கோட ஃபேவரேட்டு. ஒரு சின்ன கத்தி கொடுத்து ஒன்று வந்து ஆட்டம் போட விட்டு காட்டுக்குள்ள. கொக்கோ, இதில் தான் கொக்கோ செய்வோம். இந்த சைடு போனால் புகித்திமா பைக்கிங் ட்ராக். இது வந்து புக்கி பஞ்சாங். ஸோ இது ஜென்பா நெக்சர் பார்க். இங்கேருந்து போனால் அப்படியே இதில் கனெக்ட் ஆகும். அடித்து காமிப்பீங்களா? இப்போ எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். நம்ம இங்கே இருக்கோம். ஓகே, டைரி ஃபார்ம் வந்து இங்கே இருக்குது. செஸ்னட் பார்க் தானே போனேன். ஆமாம், இருக்குது. செஸ்னட் பார்க்லேருந்து நம்ம மாண்டாய் ரோடு வழியாக எக்ஸிட் எடுக்கணும்னா அங்கே போனால் தான் தெரியும் எந்த எக்ஸிட் எடுக்கணும். நம்ம லாஸ்ட் டைம் அந்த ட்ரையலில் வந்து ஸ்னேக்கு ப்ளஸ் சின்ன ஒரு டாட்டாய்ஸ் பார்த்தோம்ல. ஆனால் அந்த டைம் மழை டைம். காட்டுக்குள்ளே யானை பார்த்துருக்கியா? இங்கே அங்கே பேர், இங்கே அதோ பேர், இங்கே அதோ பேர் கீழே போகக்கூடாது. அங்கே யானை இல்லை. சைனீஸ் எல்லாம் ப்ரேயர் பண்ணி வைப்பாங்க. காட்டுக்குள்ளே வந்து ப்ரேயர் பண்ணி வச்சுருக்காங்க. பேய் ஓட்டிருக்காங்க. 2 யானை 2 டிராகன் வச்சுருக்காங்க. கேமில் தெரியுதா? தெரியும். கரும்பு தோட்டம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கரும்பு இல்லையாப்பா? கரும்பு இல்லை, இது ஃபார்மிங் பண்ணுறாங்க பாருங்க, லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள். வாழைப்பழம் இருக்குது, நிறைய காய்கறி போட்டிருக்காங்க. உள்ளே போனால் பார்க்கலாம். 2 காட்டுக்கு நடுவில் போகிற ஹைவே இது. காலையில் கிளைமேட் நல்லா இருந்தது, லைட்டாக வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம லாஸ்ட் டைம் செஸ்னட் பார்க்குக்கு வந்தது வந்து மெமரபுளாக இருந்துச்சு. மழை
மழை ஃபுல்லாக நனைஞ்சிட்டு புடுப்புன்னு. But this one is Easy. better. But this is how to go this side because I You go came. down the road. Down Oh, there got I one need nearby only here. Okay. Ah. Because I'm coming right from there. Correct, correct. The road is leading this way. You want Mandai Road, you go by this side. Ah. You all the way go down. Ah. You don't turn to the inside the Park. church side, the park. Okay. You all the way follow the road up until to the end. Ah. You can see the flyover. You walk up from the field. Okay. They have a gate. Now because they fence up already. Okay. They have a gate. You open the gate. You go straight down. There's a Mandai Road. Oh, okay. Last time we went into Chestnut Park Ah. and we walk inside the forest itself. We walk. Also can. Can, ah? But that one is the longest way. The shorter that's way. what- This one you all the way go to the. I want the longer way. Oh, you want the longer way? You So can go by this one, the forest or This just side also. like this one? This one. Only to the end is by the asphalt road. After that, you go up to the field. There's a Same like same something like like this this side, lah. Okay, okay. So I we think want forest lah, better, because- better this side. I want to hide from the sun. If you want to go Mandai, this way is nearby. Okay. This way nearby, Okay. you go, you after the flyover, this flyover. Okay. Then you walk up to the slope. Okay. Then you go a little bit down slope. Okay. Then you can see your right hand side have one track. Okay. Then you go inside. Then you can see the 4 concrete posts. Okay. Then walk up, you can see the shelter. Oh. You turn right, go up to the shelter. Okay. Then you go forward a little bit, you can see the observation park. Okay. Then you turn right is to the Chestnut Park. You turn left, then you to the Mandai Road. Mandai one. Okay. If how to get out from here? Follow me. Oh, you're Because going there. Okay. But I'm not going down. Okay. Okay, you can walk out from here. Oh, okay, from can. here, Okay. Okay. You walk follow this road. Now I remember, uncle. I walked this side, This side. but underneath. Correct. Yeah, yeah. And then I went up. Yeah. Then you can see the on your left hand side a big car park. Yes. After the car park, you can see the stone to put down Chestnut Chestnut Knob. Park. Yeah. Okay, then you see the gate and the asphalt road. Yeah, You yes. walk inside Okay. until to the end, then turn to your left. Okay, uncle. Okay. Okay, uncle. But from this road, you can. Thank you so Okay. much. Yeah, Thank welcome, you. welcome. Yeah. So you going there? I go this way straight. Oh, okay. I go to Daily Farm, then I come back. Oh, Okay. Yeah. Have Okay. a nice day. Okay. Hey, this Bye. one you can go there. thank you, thank you. Yeah, welcome. Thanks. Bye. It's like bypassing. கட்டையில் நடக்க கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், ரொம்ப வெயிலாக இருக்குது. ப்ளஸ் லாஸ்ட் டைம் தப்பு பண்ண மாதிரி இந்த வாட்டியும் தப்பு பண்ணிட்டோம். போயிட்டு ரிட்டன் வந்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணியிருக்கோம். தண்ணி ஓடுது பரவாயில்ல. இப்போ தண்ணி தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீ தான் தண்ணியில் விளையாடலாமா அப்படின்னு. ஓ, இந்த வெயிலுக்கு பிரிட்ஜுக்கு அடியில் செம சில்லாக இருக்குது பேர். மேலே ஹைவே, கீழே நடந்து போகிறோம். இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இது என்ன ஹண்டட் ஹவுஸா? ஸோ இப்போ எப்படி போகணும்? மேலே போய் தான் தண்ணிலாம் பிடிச்சிக்கணும். ஓகே, கொண்டு போயிட்டேன். உள்ளே தானே? ஆமாம். ஓ, ஓகே. செஸ்னட் பார்க். போயிட்டு நம்ம இந்த சைடு போகணும் அன்னைக்கு. ஓகே. எங்கே?
குரங்கு. ஓ ஆமாம். நீ சவுண்டு போட மாதிரியா உன்னை பார்த்து தான் ஓடுது. பொசுக்குன்னு வந்து கடிச்சிடும். உன் கையில் கம்பு இருக்குது, ஒன்றும் எதுவும் பண்ணாது. கம்பு இல்லாதவங்கள தான் வந்து கடிக்கும். ஹலோ ஹலோ. ஒரு சாடைக்கு ஒன்றை மாதிரி தான் இருக்குது. கண்ணு கிண்ணு எல்லாமே. இந்த கண்ணு, என் கண்ணு என்ன இந்த மாதிரி க்ரீன் கலராக இருக்குது. ஏன் இதா. ஹலோ. ஸோ ஃப்ரெஷ் அப் பண்ணுறதா பண்ணிக்கலாம். தண்ணி குடிக்கிறதா பிடிச்சிக்கலாம். ஆமாம். மழை பிள்ளை இருக்குதா? ஆமாம். இதுதான் சொன்னார்ல, நார்தர்ன் லூப், இது சதர்ன் லூப். நமக்கு இருக்கா? ஆமாம். இதுக்குள்ளே போகணும். இது வந்து பைக் ட்ரையல், இது வந்து ஹைக்கிங் ட்ரையல். இந்த சைடு பைக்கிங், இந்த சைடு ஹைக்கிங். ஸோ என்ன பண்ணலாம்? உள்ளே நல்லா இருக்கும். பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த லாங் வாக் போகலாம். அப்படி இல்லைன்னா இதை கட் பண்ணிவிட்டு, பிகாஸ் இங்கே ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம். ஓகே. பட் இதுக்குள்ளே போனோன்னா உனக்கு நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். இது நார்மலாக இதுதான் போட்டிருக்காங்கல்ல. ஓகே, இதுக்குள்ளேயே போகலாம். எங்கே வெயில் இல்லையோ அதுக்குள்ளே போகலாம். வெயிலே தெரியல பேர். இதுதான் வேணும். வேண்டாம் வேண்டாம். அழகாக போயிட்டு இருக்கா பாரு. ஆமாம், இந்த பாதையே நல்லா தான் இருக்குது. சுத்தமாக வெயிலே தெரியல. ஏன்னா உள்ள உங்களுக்கு ட்ரீ கவர்டில் இருக்குது. மேலே ட்ரீஸ் எல்லாம் எவ்வளோ ஹைட்டில் எப்படி கவர்டாக இருக்குக்காங்க. இந்த காட்டு பண்ணி கூட்டத்துக்கும் குரங்குக்கும் நடுவில் காட்டுக்குள்ளே சண்டை வந்து ஞாபகம் இருக்கு. அள்ளி இல்லையே. ஆமாம். ஐயோ பார்த்தல, இப்போ மரத்தையெல்லாம் பிடுங்கி போட்டு வச்சுருந்தது. காட்டு பண்ணி வந்து ரொம்ப மோசமானது. சிங்கப்பூர்லேயும் நிறைய கேசஸ் இல்லை, அந்த காட்டு பண்ணி காட்டுக்குள்ள ஹைக்கிங் போகிறப்போ கேஸ் இருக்கு. ஆமாம், அதுதான் நானே ஒரு நாளே கண்ணிலே பார்த்தேன். ஃபுல்லாக ரவுண்டாக காலில் கடிச்சு வச்சுருந்தாப்புல அந்த பையனுக்கு. போய் சேட்டை பண்ணிட்டு இருந்திருக்கான் பக்கத்தில் போய். நீ அதை பார்த்து சிரிச்ச பத்தியா கிளினிக்கில்? நான் மட்டும் சிரிக்கல, அவங்க அம்மாவை வந்து பார்த்து சிரிக்க தான் செஞ்சாங்க. அவனே சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தான் வழியில். சின்ன பிள்ளைங்க வழியில் சிரிப்பாங்க. இதுவும் கருவேப்பிலை மரம். இது கருவேப்பிலை. ஆமாம், இது கருவேப்பிலை. இது ஃபிக்கு. ஆமாம், அதுதான் நம்ம ஆக்குவோம்ல அந்த காய். இந்த அத்திக்காவை தான் என்ன சொல்கிறாங்க, இதை வந்து இப்படி பிடுங்கினு வச்சுக்கேன். கலெக்ஷன் பேக் எடுப்போமா? இதுக்குள்ளே வந்து ஒரு மில்க் வருதா, பால் வருதா, இந்த பாலை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பாலை வந்து கரையான் புத்து மண்ணில் மிக்ஸ் பண்ணி காலில் வந்து வைப்பாங்களாம். ஸோ அது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுமா போன்ஸ் எல்லாம். போனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகே, இது எனக்கு தெரியாது. ஓகே, ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் இது. இன்னொன்று என்னென்னா, இந்த பால் இருக்குல்ல கருவேப்பிலை, இந்த பாலை வந்து வெரிகோஸில் வந்து வச்சோன்னு வச்சுக்கோ, வெரிகோஸ் வந்து க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம கலெக்ஷன் பேக் எடுத்து அத்திக்காய் கருவேப்பிலைலாம் ஏன் பறிக்கக்கூடாது? வேண்டாம், ஜாலியாக இருக்கிற கொத்து கொத்தா இருக்குது. ஓகே, கீழே இருந்து அப்படியே முத்து முத்தாக இருக்குது. நம்ம ஊர் அத்திக்காய் இவ்வளோ பக்கத்தில் இருக்காது. இது என்னது? இது கருவேப்பிலை கொஞ்சம் பறிச்சுக்கிறவா? கருவேப்பிலை பறிச்சுக்கலாம். இது வந்து இதுதானே பூண்டிக்குது, தவளை முட்டை தானே இது? அது முட்டை மாதிரியே இருக்கு. இன்னும் என்னது அது? கருவேப்பிலை மரம் வஞ்சகமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆமாம், இது பேரு. ஆமாம், ஃபுல்லாக இருக்குது. கருவேப்பிலை தேவைப்பட்டால் வந்துடலாம். இங்கே அங்கேருந்து இங்கே. ஓ,
ஸோ வெத்தலை இதோ கருவேப்பிலை கருவேப்பிலை. சாப்பிட்டு என்னமோ போட்டிருப்பானுங்களோ. ஃபுல்லாக அத்தி மரம், பெரிய பெரிய அத்தி மரம். லாஸ்ட் டைம் நம்ம வரப்போ சித்திக்கா மாதிரி அத்திக்கா. ஆமாம். ஸோ லாஸ்ட் டைம் வர்றப்போ இந்த பாதையே நமக்கு கண்ணுக்கு தெரியல ஃபஸ்ட்டு. ஆமாம், இப்படி தான் போனோம். ஃபுல்லாக தேங்காய்லாம் உளுந்து கிடக்குது. தென்னை மரம் எவ்வளோ ஹீட்டாக இருக்கியா. இந்த இடம் ஆமாம். அப்புறம் இது என்ன, இது மண்டவோடா, தேங்காய் மண்டவோடு இது. ஆமாம் ஆமாம். கிடக்குது பூக்குன்னு கிடக்குது தேங்காய். ஃபுல்லாக தென்னை மரம் இருக்குது சுற்றி. சிங்கப்பூர் காட்டுக்குள்ளே இடுபுல் மரத்தை பார்க்குறதே ஆச்சரியம். மரத்தை பேர் ஃபுல்லாக ரைன் ஃபாரஸ்ட்டில் வளர்கிற மரங்கள். அன்னைக்கு நம்ம வரப்போ வேவே நமக்கு கண்ணுக்கு தெரியல. ஓகே. ஃபுல்லாக மஷ்ரூம்ஸு. விஷமா இது? மேபி கல்லு மாதிரி இருக்கு, மூவே பண்ண முடியல. இது என்ன அட்டையா? அட்டை என்னென்னோ பண்ணுங்க. பூன்னு பூச்சிங்களா? ரொம்ப பண்ணிருக்கு. இது நத்தை பேபி. நத்தை உயிரோடு இருக்கா இல்லை? ஆமாம், நல்ல சரியான கலராக இருக்கு. திருப்புங்க. செத்து போச்சு. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. சங்கு அதுதான் நத்தை. அழகான கலராக இருக்கு, நல்லா ரேடியம் கலர். இல்லை பார்ப்போம். மேபி இங்கே தான் இருக்கும், இங்கே வச்சு தேடி பார்ப்போம். அன்னைக்கு வந்தப்போ உனக்கு வேவே கண்ணுக்கு தெரியலையே. மழை மேகம் ப்ளஸ்ஸு இது கீழே ஃபுல்லாக தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தது. ஆமாம், வேறு அப்படியே ரொம்ப இறங்கியிருக்கா. பார்த்து தான் நடக்கணும். நல்ல கல் கரடு முள்ளாக தான் இருக்குது. ஆமாம். மேபி லாஸ்ட் டைம் இதெல்லாம் இல்லைல்ல. குட்டி குட்டி மீன் ஓடுது இங்கே. ஆமாம் ஆமாம், கவலை முட்டையாக்கி கவலை குட்டி. கொஞ்சம் வாக் பண்ணுங்க ப்ளீஸ். கொசு பிடிங்க. லாஸ்ட் டைம் என்னோட ரீபாக் ஷூ இதில் போட்டு வந்து ஆமாம் ஆமாம் பேபி, இந்த நிலமை இந்த ஷூக்கு வரக்கூடாது பேபி. இந்த ஷூ தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருக்குது, அமைஞ்சிருக்கு. உனக்கு ஷூ ட்ரெஸ் அமைகிறதே பெரிய ஒரு குதிரை கும்பாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? தெரியல. இங்கே பேர்
சின்ன ஜாக் லாப்பலோ 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 பேபி அக்காவா பேபி விட்டால் கொஞ்சம் பெருசாகவும் அப்புறமா வேறு யாராச்சும் வந்து அத்துட்டு போயிடுவானுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆக்கலாம். என்ன சொல்கிறேன்? ஓகேயா? இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆமாம், நம்மக்கிட்ட ஆயுதம்லாம் இருக்குது. தூக்கிடுவோமா? பலாக்காவையா? ஆ, இது பலாப்பழம் தானா? பழப்பழம் தான் இது. ஓகே ஓமா. உள்ள ஒரு குட்டை பாரு, சின்ன ஒரு பான் தெரியுதா? குளிச்சுட்டு வரவா? இன்னும் என்னென்ன கிடக்குன்னு தெரியல. பாம்பா? மேல நிக்குது போது. ஆமாம், பாம்பு இல்லை இது. அது இது அது என்னது? உடும்பு. நீ கத்துறதுலேயே அது பயந்து ஓடிடுது எனக்கு. இதே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. நடந்து போகிற வே தான் இது. ஓடலாம் முடியாது. முக்கி போய் கிடக்குறாரு. இந்த சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க ரம்பூட்டான் மரத்துலாம் நான் பார்த்ததே இல்லை. இது பூவும் ரம்பூட்டான். இந்த ரம்பூட்டான் மரம் தான் இது. இதுதான் ரம்பூட்டான். ஆமாம். பட் குரங்குட்டி வந்து பழுக்க விடாது. 10 கீழே போட்டுருக்கீங்க. ஃபுல்லாக வெட்டி போட்டிருக்காங்க. இது சேஃப்டிக்காகவோ என்னன்னு தெரியல. ஃபுல்லாக ரம்பூட்டான் தான். எல்லாமே ஆல் தி வே கீழே ரம்பூட்டான் தான். ட்ரை ஆகி கிடக்குது. காமி ஃபுல்லாக ரம்பூட்டான் தான் கிடக்கிறது ஃபுல்லாக. இதெல்லாம் கொஞ்சம் பழுத்து தான் கீழே வருது. ஆமாம். இதுக்கு எங்கே போய் போகிறது? கரெக்டாக தான் போகிறோமா? கரெக்டாக தான் போகிறோம்னு நினைக்கிறேன். யூட்டன் போடுற மாதிரி. இந்த பருத்திலாம் வெட்டிக்கலாம் கூட அந்த குண்டு குண்டா உருண்டையாக. ஆமாம், அது என்ன பழம் சொல்லுவோம்? பப்பாவுக்கு மாதிரி இருந்துச்சு பார்க்க. அநேகமாக இந்த மரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வெட்டிடுவேன். இது சேஃப்டி ரீசனாக. எவ்வளோ பெரிய பேர். இந்த இடத்துல நல்ல சில்லுன்னு இருக்கு. மேபி அம்மானு என்னாச்சு என்னாச்சு? ஆமாம், பப்பரப்பள்ளி தானே அது? பப்பரப்பள்ளி நம்ம சொல்கிறது ஊரில். ஆப்பிரிக்காவில் இருந்து அந்த மரத்தோட விதை எடுத்து வந்து நம்ம ஊரில் இது பண்ணியிருப்பாங்க போல. திருவண்டம் மரமாக இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி. அதெல்லாம் இப்போ வெட்டிட்டாங்க.
நல்ல மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காங்க தேங்காய் இருக்குல்ல, தேங்காவே வந்து கொஞ்சம் நீட்டமாக ஓவல் ஷேப்பில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதை பிரேக் பண்ணால் உள்ளே வந்து அப்படியே சாஃப்ட் ஸ்பாஞ்சியாக ஒரு க்ரீன் கலரில் சின்ன சின்ன க்யூப்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு நரம்பில் கனெக்டாக இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருப்பாப்புல. அப்படியே எடுத்தோன்னா அந்த ஸ்பாஞ்சி லேயர்லேருந்து அப்படியே தூசி பறக்கிற மாதிரி அந்த இது பறக்கும். அப்படியே வாயில் ஒன்று எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோ, புளிப்பு. ஆனால் திண்டா உடனே மனசெல்லாம் பொத்து போயிடும். ஓகே. பட் அது ரொம்ப மெடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ஃப்ரூட்டுங்க. எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பேஸ் தாங்கிறது வெரி ரீசெண்டாக தான் தெரியும். முடிஞ்ச டிஸ்ப்ளேல எடுத்து காமிக்கலாம் சொல்லுவோம். பட்டு ஜென்ரலாக அதை எப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரியாதுல்ல இங்கிலீஷில். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஏதோ இருந்துக்கு இங்கே பில்டிங் ஏதாச்சும் இப்படி கட்டியிருக்காங்க. அழகாக அத்தி பழமும் வரைச்சிக்கலாம்ல, ஆக்கிக்கலாம்ல. அந்த அத்தி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அத்தி இருக்குது. எல்லா அந்த அத்தி நல்லாவே தெரியும். அதான் வீட்டில் வாங்கி ஆக்குறது. வித்துலாம் வருவாங்க, வீட்டிலலாம் ஆக்குவாங்க. ஸோ கத்தி காமிங்க. ஒரு ஃப்ரெண்டு ஸ்விட்சர்லாண்ட் போனதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. சாமி கொடுத்தாரு. ஃப்ரெண்டுன்னு சொல்லவா இல்லை சப்ஸ்கிரைபர்னு சொல்லவா? சப்ஸ்கிரைபர் கம் ஃப்ரெண்ட். அப்படி பார்த்தா எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் ஃப்ரெண்டு தானே. சாரி, எல்லா ஃப்ரெண்டும் தான் சப்ஸ்கிரைபர். ஆமாம். ஆனால் இன்னொன்று என்னென்னா, இந்த உலகத்துலேயே கருவேப்பிலையை கற்று வச்சு வெட்டினது வந்து நீயாக தான் இருக்கும். ஏன் எல்லாம் அருவா வச்சு விட்டுவாங்களா? கையிலேயே பிடுங்குவாங்க. ஸோ இன்னும் கடிக்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீலாகவே இருக்குது. கலெக்ஷன் பேக் காமிங்க. ஓகே. எங்கே ஹைக்கிங் போனாலும் கலெக்ஷன் பேக் இல்லாமல் போக மாட்டோம். லாஸ்ட் டைம் ட்ரையலில் பார்த்துருப்பீங்க, துரியானு ரம்பூட்டான் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி வந்திருப்போம். போய் வீட்டில் வந்து இதெல்லாம் உடச்சி காமிச்சேனே, ஞாபகம் இல்லையா? துரியான்லாம். அதை அப்லோட் பண்ணேன். ஆமாம், பண்ணியாச்சு அந்த வீடியோவை. நம்ம அப்லோட் பண்ண வீடியோவை நீயே பார்க்க மாட்டிருக்கா. கருவேப்பிலை தான் அது. வேண்டாம், போதும். ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி. காட்டு கருவேப்பிலையாக இருக்கும்போது இல்லை இல்லை இல்லை, இது கருவேப்பிலை இல்லை. கருவேப்பிலைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் விஷ செடியை எடுத்துகிட்டு வந்து போட்டு வீட்டில் எல்லாரும் மலர்ந்து கிடப்போம். அப்படியே 1008 கருவேப்பிலை செடி போச்சு. நல்ல செடியா. சும்மாவே நம்ம ஆக்குனதை வந்து யாருமே ஷேர் பண்ண மாட்டிருக்காங்க ஆஃபீஸில். வா, நல்லா இருக்கு. கையிலே பிடுங்கலாம். இதை பயமாக இருக்குதே கையை வைக்கிறதுக்கு. எப்படி பிடுங்குறது? பூச்சி தானே இது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஓகே, இனஃப். அங்கிட்டு உள்ள பாம்பு இருக்கும், பரவாயில்லையா? இது ஆக்குவாங்க. இதெல்லாம் விஷம். நம்ம ஒரு இது பார்க்குற மாதிரி இதெல்லாம் பார்த்து இந்த காய் தராங்க. ஃபுல்லாக கருவேப்பிலை தான் இருக்கு. நம்ம பேம்பு ஷூட்லாம் எடுப்போம். எவ்வளோ பெரிய மரம். இது ஒரு வே உள்ளே போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ட்ராகன் ட்ரையல். ரொம்ப அழகான ஓடிச்சு. இருக்க கூகுன்னு கருவேப்பிலை தான் இது. ஆமாம், இது செஸ்னட் பார்க்குக்கு பதிலாக கரி லீஃப் பார்க்.
கரைலி பார்க்குன்னு வச்சிடலாமா? இங்கிலீஷ்லேயே வச்சிடலாம் பேபி. சரி, வீட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி பிச்சு பார்த்து மோந்து பார்த்து போடுவோம். கருவேப்பில்லை தான் கன்ஃபார்ம். வெயில் போயிடுச்சு. இந்த வெட்டிக்கிளி சவுண்ட் ஆரம்பித்தாலே டீப் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம்ல, இல்லையா? ஆமாம். என்ன சவுண்டு விட்றாப்புல? மூங்கில பெரும் காடு. பெரும் காட்டுக்குள்ளே நிறைய பேய் இருக்குமா பேபி? ஆமாம், நிறைய போகிற டைம்லேயே நம்ம வந்து கேமில் தெரியுதான்னு தெரில, ஏதோ நம்மளை கிராஸ் பண்ணி ஓடுற மாதிரி தான் இருக்குது நிறைய. சீரியஸா பேபி? இது என்ன பேபி? ஓ, இது அந்த நாக சம்திங் பழம். நாக சம்திங் ட்ரீ. அப்பா எப்படி இருக்கு பேர்? லிங்கம், நாகலிங்க பூ இது பேரு. சும்மா அடிச்சு விடுறியா இல்லை உண்மையாவா? இல்லை இல்லை, இதுதான். தோ அது வந்து பார்த்தோன்னா நாகலிங்கம் மாதிரி இருக்கும், உள்ளக்க வந்து லிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கு குரங்கு மூஞ்செல்லாம் மாதிரி இருக்கு. நோ நோ நோ, திஸ் இஸ் நாகலிங்க. டிசிபியில் இருந்துச்சு. மரமும் நல்ல பெரிய மரமாக இருக்கு, நல்ல வாசமாகவும் இருக்கும். கடிச்சு வர போட்டுருக்கு நிறைய கீழே குரங்கா. வெடிப்புள்ளா அது தெரியல, பட் இது அவங்க ஹிந்துஸ் வந்து கொஞ்சம் இதாக யூஸ் பண்ணுவாங்க, சேக்ரடாக இது பண்ணுவாங்க, பூஜையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு யூஸ் பூஜை இல்லாமல். ஏய், நீ கேட்டது எதுக்கு? இந்த கீழே விழுந்து கிடக்குது இதுதானே சொன்னேன். கேட்குது. இது என்ன இந்த நாகலிங்க பூவோட பழமா? அது இல்லை இல்லை இல்லை, இது வேற. இது வேறு நீ சொன்ன சைஸுக்கு தான் இருக்கு பேர், எவ்வளோ புதுசாக இருக்கு பேர். அதே வந்து ஆனால் அதில் தான் நாகலிங்க பூவும் இருக்குதுல்ல. ஆமாம், மேபி இந்த மரம் அந்த மரம் தான் இருக்கலாம். ஸோ என்ன எடுத்து உடச்சி பார்க்குறியா? இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உடைக்க முடியாது. கீழே கிடக்குது பாரு, உடஞ்சி. இது உள்ளே நான் சொன்ன மாதிரியே இருக்கு பாரு, இந்த நார் நாரா. அப்போ இதுதான் என்ன? இதுதானான்னு தெரியல. கையில் ஆயுதம்லாம் வச்சுருக்கீங்களே. ரவுண்டாக இருக்காது, அது கொஞ்சம் ஓல் ஷேப்பில் இருக்குது. இது ரவுண்டாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது. கேமராவில் இந்த சைஸ் தெரியுதான்னு தெரியல. இல்லை இளநீ சைஸுக்கு இருக்குது, நல்லா பெருசாக. பண்ணுமா? பண்ணலாம். சேவல் வேறு கத்திக்கிட்டு இருக்காப்புல உள்ள. அற்புதமாக பிடிச்சி கருவேப்பிலை வந்துருச்சு. ஓகே, தக்காளி பழத்தை மட்டும் புரிஞ்சு போகணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, கோழிக்கறி ஆனால் தயார். முருங்கா இருந்தால் பாருங்க. அதுவும் இது நல்ல நாட்டுக்கோழியாக இருக்குது. சேவல் சேவல் கொட்டின மரத்துலேருந்து புதுசாக தள்ளி இருக்கு. அழகா இருக்குதுல்ல. இது ஃபுல்லாக மரம் வெட்டி போட்டாங்க, ஆனாலும் இங்கே இன்னும் இங்கே இருக்குது சைட்லேருந்து. பேம்போ கீழே கிடக்குது பேர், அப்படியே பறந்து தெரியுதா? சி ஷேப்புக்கு இருக்கு பேர். என்னது? பேம்போ. என்ன வாசம் அடிக்குது என்னன்னு தெரியல. முன்னாடி ஏதோ சொன்னியே இந்த நாகலிங்க பூ தான், இதுதான் வாசம் அடிக்கிறது. அத்திக்கா இருக்கு, ஆனால் இது எடிபிள் அத்திக்காவா இல்லை? அத்திக்கால எல்லாமே எடிபிளாக தானே இருக்கும். கட் பண்ணிடுவோமா? வேண்டாம், எதுவும் தெரியாமல் நம்ம சாப்பிடக்கூடாது இல்லை. எவ்வளோ பெரிய பெரிய மரங்க. இன்னொன்று ஏதோ ஒன்று சொன்னியே, பாம்பு இருக்கிறத வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க? வெந்தய ஸ்மெல் அடித்தா பாம்பு இருக்குன்னு அர்த்தம். அங்கே ஒன்று பெருசாக கீழே ஒன்று கிடக்குது பேர், பார்க்குறியா?
ம் தேங்காய் மாதிரியே இருக்கு. செம ஹார்டாக இருக்கு. ம் நமக்கு இன்னும் அந்த நாலேஜ் இல்லை, எது எடிபிள் எது எடிபிள் இல்லை. இதோ இங்கே கிடக்குற ம் நிறைய கிடக்கு. மரமும் நிறைய இருக்குது. இந்த மரத்தில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் கெட்டு போகாமல். இந்த நாகலிங்கத்தோட காய்கறி இது. ம் ஆமாம். ஸோ அழகா அப்படியே எவ்வளோ அழகா தெரிஞ்சிருக்கு. ம் பக்கத்தில் ஸ்னேக்ஸ் நிறைய இருக்கு வாழ்க்கை. ம் ஏன் நாகலிங்கம் பூ இருக்கிறதுனாலயா? இல்லை இது காடுன்னு ஒரு 2 ரவுண்ட் அடிச்சு விடாரு. புதுசு புதுசுன்னு ஓடி வந்துடுறாரு. கையில் பம்போட வந்தாரு. ஒன்றுமே இல்லாமல் அவர் வேறு யாரோ இருக்குது. நல்லா நீட்டாகவே இருக்குது. உடம்புமா இதை வச்சு அடிச்சு நம்ம சின்ன கத்தி இது வேலைக்கு ஆகுமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரியான ஹார்டு, முள்ள வேறு இருக்குது. எடுக்கவா வேணாமா? நீ பிடிச்ச டெக்ஸ்சர் பாருங்க. அப்போ முடியல. கத்தி வேணும். சரியான ஹார்டாக இருக்குது. நம்ம பெரிய கத்தி எடுத்துகிட்டு வரலாம். இந்த சின்ன கத்தியில் வெட்டினாக்கா கிட்டத்தட்ட நம்ம சாக்ஸுக்கும் இடையில லைட்டு கேப் தெரியுதுயா. கொசு வேலையை பண்ணிருக்கு. நம்ம நிற்காமல் நடந்தால் ஓகே, ஓரளவுக்கு இந்த பூச்சிக்கிட்டே நீ தப்பிச்சிக்கலாம். இது என்ன காய் பேபி? பஞ்சியா? இல்லை, இது செஸ்னட் தானே அது? தெரியலையே. இதுதான் அந்த வளாங்கான்னு சொல்கிறல்ல, இதுக்குள்ளே இருந்து தான் விழுவுமோ? இல்லை, வளாங்கா வந்து சின்னது. இது வேறு ஏதோ என்னது போ தெரியல, ஏதோ இங்கே பாரு காமி பேபி. இல்லை, ஏதோ கத்துன மாதிரி இருக்குது. செஸ்னட்டா இது? தெரியல. என்னது இது மக்கி போய் கிடக்குது இங்கே பேரு. ம் உள்ளே போகுது. ஆமாம், கொஞ்சம் இது ரெக்கார்ட் பண்ணு. வைக்கவா? ம் மக்கி போய் கிடக்கு. நேச்சுரல் ஃபர்டிலைசர். இந்த தடவை நிறைய இந்த இதுவாக நான் பார்க்குறேன். இதெல்லாம் நீங்கள் போவா? லாஸ்ட் டைம் இருந்திருக்கோம், நல்ல இருட்டு, மழை, இடிலாம் இருந்ததில்ல. இல்லை டெஃபினட்டாக இருந்துதான் கண்ணுக்கு தெரியும். இந்த மரத்தை பார்த்தோம், ஆனால் பூ இல்லை அந்த டைமில். தேவி சீசன் டு சீசனாக இருக்கும் போல இது. கீழே ஹைவே. பார்த்து வாங்க. ஏன் நல்லா மழை பெஞ்சா தண்ணி ஓடுற பாதை போல. இது செஸ்னட். ஆ இதுதான் செஸ்னட். இதுக்குள்ளதான் செஸ்னட் இருக்கு. செஸ்னட் நல்ல ஒரு வாசனையான ஒரு பொருள் இல்லை? அது காஃபி கொட்டையில் வறுக்கும் போது வாசனை வரும். பட் பச்சை ஆகிட்டுனா எனக்கு தெரியல. இதோ ஃபுல்லாக கிடைக்கும். செஸ்னட் குரங்கோட ஃபேவரேட்டு. நோ என்ட்ரி இந்த காட்டுக்குள்ள. ஸோ இப்படி தான் போகணும். இது பெரண்டையா? இது தேன் கூடு பேபி.
இந்த குளவி இந்த ஓகே இரி வரோம். ஓ அங்கே வந்து ஹை ப்ரெஷர் கேஸ் லைன் ஏதோ இருக்காங்க அந்த சைடு. ஹை ப்ரெஷர் கேஸ் லைன் இருக்கான். ஸோ போகாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த குளவி ரொம்ப ஆபத்தானதான். அது ஏதோ சொல்லுவாங்க பிரண்டையா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஏதோ சொல்லுவாங்க. கோப்ரோவில் தெரியுதான்னு தெரியல. எவ்வளோ பெருசாக கட்டியிருக்கு. புலி. ஆமாம் தெரியுது. கோப்ரோவில் நம்ம சொன்னாதான் தெரியும். ஓகே பெருசாக இருக்குது, சின்னதாக காமிக்குது, சின்னதாக இருக்குது, பெருசாக காமிக்குது. வீடு அமைக்க போகிறோம். கையில் ஒரு குச்சி ஒரு சின்ன கத்தி கொடுத்து ஒன்று வந்து ஆட்டம் போட விட்டு காட்டுக்குள்ள. சரி ஃபுல்லாக பள்ளத்தாக்கு பார்த்தோங்க. ரொம்ப டீப்பாக இருக்குது. கொய்யா மரம். ஆமாம் எங்கே இங்கே சிங்கப்பூரில் அதெல்லாம் பார்க்கவே முடியல. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா இந்த கிளைமேட்டுக்கு இருக்கிற மாதிரி தான் எல்லாமே அவங்களும் வந்து பிளான்ட் பண்ணுறாங்க. அந்தந்த கிளைமேட்டில் இருக்கிறது தான் வந்து நம்ம அங்கே போடணும். ஆமாம் ஆமாம் நம்ம வேறு எதுவும் வழியில் வர்றோமா? எங்களுக்கு பாதி ஞாபகம் இருக்குது, பாதி ஞாபகம் இல்லை. குறுகிய பாதை, ஒரு ஷூ தான் வைக்க முடியும். ஒரு ஷூனா ஒரு கால் ஷூ. பெஸ்ட்டு. செம பயமா இருந்துச்சு. மழை வேற பெஞ்சு காலே வைக்க முடியல. கீழே துப்பு துப்புன்னு உளுந்து எந்திரிக்க வேண்டியதில்லை. இந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும்தான் அவங்களாம் ஈஸியாக வாக் பண்ண முடியும். இது பட்டர்ஃப்ளை சூப்பராக இருக்குது. அது பின்னாடி 2 வால் இருக்கு. வால் பட்டர்ஃப்ளை. இது இந்த கருவேப்பிலை டிஃப்ரெண்டாக இருக்குமா? இது எல்லாத்தையும் கருவேப்பிலைன்னு சொல்லக்கூடாது. இது வேற ஏதோ மீடியான பகுதி. பீஸ்ஃபுல்லாக இருக்கு.
இங்கே தான் ஒரு டென்ட்டை போட்டு உட்காந்துனா அப்படி தான் இருக்குது. கொசு நல்லா கொசு வந்து கடிக்கும், பரவாயில்லையா? அதுக்கானது ரெப்பல்லண்ட் எல்லாம் தடவிக்கிறோம் நம்ம எல்லாம். ம். எப்படி இருக்குது? ஹைக்கிங் ஷூ செட் ஆகிடுச்சு. டெக்கத்தில் நான் வாங்கினது ஹைக்கிங் ஷூ எவ்வளோ $60 திங்க் 60 இல்லை. ம், $80. நல்லா இருக்குது ஹைக்கிங்லாம். முள்ளக்காய் இரும்பு. ஓ, இவ்வளோ பெருசாக இருக்கு. ம். கை கொடுக்குறியா கடிக்குதான்னு பார்ப்போமா? சாகச வேலையா? இது வரைக்கும் 3 வாட்டி அந்த மாதிரி கை கொடுத்துருக்கு. சரி, ஏறும் கையில் அப்படி பண்ணக்கூடாது. ஓடுது பயந்து. அமைதியாக இருக்குது, எந்த சவுண்டுமே இல்லை. வந்துட்டு வராது. ஏன், என்ன ரீசன்? பரப்பி கொசுமருந்து பரப்பி. என்றைக்குமே வந்து கொசு நல்ல ரத்தத்தை குடிக்காதான் வந்து கெட்ட ரத்தத்தை தான் வந்து குடிக்குமா. உடம்புல வந்து நிறைய கெட்ட ரத்தம் இருந்தால் அதை மட்டும் வந்து கடிச்சிட்டு போகும் போல. நோக்கி வருது, ஆனால் உன்னை சுற்றி ஒரு கிருமி இருக்கு. பர்ஃப்யூம்லாம் அடிச்சு தள்ளி வந்தேன். பர்ஃப்யூம் அடித்தேன், பாடி ஸ்ப்ரே அடித்தேன். இது என்னது இது? கொட்டை. வித்தியாசமாக இருக்குது. முங்கு மாதிரி இருக்கு. சின்னதாக தான் இருக்கு. செஸ்னட்டா? எல்லாமே செஸ்னட்டா? ஆமாம், அந்த க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதை தான் சொல்லியிருக்காரு. இது என்ன இப்படி போகணுமா இல்லை திரும்பணுமா? என்ன பண்ணணும்? ஓ, அது பைக் ட்ரையல் போல இது. பைக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. சரி, ஸோ என்ன பண்ணலாம்? திரும்பிடுவோமா? சைக்கிள் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வருவானுங்க, அதுக்காக போட்டிருக்கானுங்க போல. இப்போ என்ன பண்ணலாம்? எவ்வளோ சீக்கிரமாக வந்து சும்மா இப்படி கீழே இறங்குறது டக்கு டக்குன்னு இறங்கிடலாம். ஏறுறது தானே மேட். நம்ம வந்த வழியாக வந்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக போகும். இன்னும் பெரிய பாறை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொக்கோ ட்ரீ. நான் எடுத்து ஓகே. ஸோ இது வந்து பிஞ்சிலே பழுத்திருக்கு கொக்கோ. கொக்கோ இதில் தான் கொக்கோ செய்வாங்க. இது ஒன்று கொடுங்க. இதேம்மா? வேணாமா? ஓகே. ஸோ இதில் நம்ம சாக்லேட் பண்ண போகிறோம் வீட்டுக்கு போய். ஆமாம். வந்தாச்சு கரெக்டாக. மழையும் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக நம்மளும் முடிச்சாச்சு. ஆனால் பாதி கூட போல இல்லை. இல்லை, அப்படி போயிருந்தா அப்பவே ரோடு ரீச் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட் டைம் கோப்ரோ யூஸ் பண்ணுறோம்ல மலையில்.